இன்று நாம் காண இருப்பது ஒரு வித்தியாசமான சிவஸ்தலம். திங்கட்கிழமை நள்ளிரவில் மட்டும் நடை திறக்கப்படும் ஒரு ஆலயம் இது. அதேபோல மற்றொரு சிவாலயமான ராகுதோஷ நிவர்த்தி ஸ்தலமான ஸ்ரீ திருமங்கல நாயகி சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமி ஆலயம் பற்றியும் ஸ்ரீ பாலடி காத்தவராய சுவாமி ஆலயம் பற்றியும் காண உள்ளோம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலிருந்து முத்துப்பேட்டை சாலையில் அமைந்துள்ளது பொது ஆவுடையார் ஆலயம் என அழைக்கப்படும் ஸ்ரீ மத்திய புரீஸ்வரர் ஆலயம். இங்கு மற்ற சிவாலயங்கள் போல லிங்கமோ சிவனின் திருமேனி சிலையோ இருக்காது. இங்குள்ள ஆலமரமே சிவனாக கருதப்பட்டு பக்தர்களால் வழிபடப்பட்டு வருகிறது. வாருங்கள் இந்த ஆலயத்தின் சிறப்புகளை பற்றி இந்த வீடியோவில் காணலாம். வான்கோபர் மற்றும் மகாகோபர் எனும் இரு துறவிகளுக்கு இடையே தங்களுக்குள் இல்லறம் சிறந்ததா அல்லது துறவரம் சிறந்ததா என்ற வாக்குவாதம் வந்தது. இருவரும் தில்லையில் உள்ள நடராஜரிடம் சென்று தீர்ப்பு கேட்டனர். நடராஜரோ இருவரையும் பாட்டுவானாச்சி ஆற்றுக்கரையில் அமைந்துள்ள பொய்கைநல்லூர் எனும் ஊரில் உறங்குப்புலி மற்றும் உறங்காப்புலி மரங்களின் கீழ் சென்று காத்திருக்க கூறினார். அவ்வாறு இருவரும் வந்து காத்திருந்தனர். சிவனோ ஒரு கார்த்திகை திங்களன்று இரவு சிதம்பரத்தில் நடை சாத்திய பின்பு அவர்கள் காத்திருந்த இடத்தில் அருகில் உள்ள ஒரு வெள் ஆலமரத்தில் தோன்றி இருவருக்கும் பொதுவான ஒரு தீர்ப்பை வழங்கினார். அதாவது இல்லறமோ அல்லது துறவரமோ எதுவாகிலும் நல்லறமாக இருந்தால் இரண்டுமே சிறந்ததுதான் என கூறினார். முனிவர்கள் இருவரும் இங்கேயே இருந்து எங்களையும் எங்களை போன்ற முனிவர் பெருமக்களையும் உலகத்து மக்களையும் அருள வேண்டும் என இறைவனிடம் வேண்டினார்கள். அதன்படி அந்த வெள் ஆல மரத்தின் ஐக்கியமானார். இருவருக்கும் பொதுவான தீர்ப்பு வழங்கியதால் இவர் பொது ஆவுடையார் எனவும் மத்திய புரீஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். பொய்கைநல்லூர் எனப்பட்ட அந்த இடமே தற்பொழுது பரக்கலக்கோட்டை என அழைக்கப்படுகிறது. சிதம்பரத்தில் அர்த்தஜாம பூஜை முடிந்ததும் சிவனார் இங்கே வந்ததால் இக்கோவிலில் பகலில் நடை திறப்பது கிடையாது. ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையன்று இரவில் நடை திறக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் சுவாமியை நாம் தரிசிக்க முடியும். அன்று இரவில் 10 மணிக்கு நடை திறக்கப்பட்டு 11 மணிக்கு சுவாமிக்கு அலங்காரமும் பூஜைகளும் நடக்கின்றன. அப்பொழுது சுவாமியை தரிசிக்க முடியாதபடி திரையிடப்படுகிறது. அதன்பின் 11:30 மணி அளவில் மீண்டும் நடை அடைக்கப்பட்டு நந்தி, விநாயகர், பெத்த பெருமாள், மகாகோபர், வான்கோபர் சன்னதிகளில் பூஜை நடத்திவிட்டு பின்பு நள்ளிரவு 12 மணிக்கு மீண்டும் சுவாமி சன்னதி திறக்கப்படுகிறது. அப்பொழுதுதான் நாம் சுவாமியை தரிசிக்க முடியும். பக்தர்களின் தரிசனம் முடிந்த பின்பு சூரிய உதயத்திற்கு முன்பாகவே நடை சாத்தி விடுகின்றனர். இக்கோவில் நடை அடைக்கப்பட்டிருக்கும் நேரத்தில் சுவாமி சன்னதி கதவிற்கே பூஜைகள் நடத்தப்படுகிறது. பக்தர்கள் அப்பொழுது சன்னதி கதவையே சுவாமியாக கருதி வணங்குகின்றனர். பிரகாரத்தில் இருந்து ஆலமரத்தை தரிசித்துவிட்டு செல்கின்றார்கள். திருமணம், புத்திர தோஷம் உள்ளவர்கள் இம்மரத்தில் தாலி, தொட்டில் கட்டி வேண்டிக் கொள்கின்றார்கள். தை பொங்கலன்று ஒரு நாள் மட்டும் அதிகாலையில் இருந்து மாலை 7 மணி வரையிலும் நாள் முழுவதும் நடை திறக்கப்படுகிறது. அன்று சுவாமியின் திருமேனியில் சூரிய ஒளி விழுவது சிறப்பு அம்சம் ஆகும். இது தவிர சிவனுக்குரிய சிவராத்திரி, திருக்கார்த்திகை, அன்னாபிஷேகம் என எந்த பண்டிகையும் இங்கு கொண்டாடப்படுவதில்லை. இங்கு அம்பாளுக்கென்று சிலையோ சன்னதியோ கிடையாது. இங்குள்ள திருக்குளத்தில் அருகே வீரசக்தி விநாயகரின் சிறிய கோவிலும், அருகே உள்ள புளிய மரத்தடியில் நீல நிற மேனியராக அலங்கார வடிவில் இல்லத்துறவி வான்கோபரும், சிவந்த மேனியராய் ஜடாமுடியுடன் மகாகோபர் என்ற தவநெறி துறவியும் உள்ளனர். இந்த ஆலமர இலையை பக்தர்கள் தங்கள் வீட்டுக்கு பிரசாதமாக எடுத்துச் செல்கின்றார்கள். இது வீட்டில் இருந்தால் செல்வம் பெருகும் என்பதும், வயலில் வைத்தால் தானியம் பெருகும் என்பதும் நம்பிக்கை. மக்கள் இக்கோவிலுக்கு பணம் மட்டுமல்லாமல் தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், கால்நடைகள், கோழிகள் என பலவற்றையும் பெருவாரியாக காணிக்கையாக செலுத்துகின்றார்கள். திங்கட்கிழமை நள்ளிரவில் பூஜை முடிந்ததும் பக்தர்கள் தரிசனத்திற்காக நடை திறந்த பின் பக்தர்களில் யார் வயது அதிகமானவராக இருக்கின்றாரோ அவருக்கு சிவனுக்கு பூஜை மற்றும் அபிஷேகம் செய்த பிரசாதங்களை கொடுத்து முதல் மரியாதை செய்யப்படும். அவரிடமிருந்து 1 ரூபாய் மட்டும் காணிக்கையாக பெற்றுக்கொள்ளப்படும். இதனை காலாஜி என்று கூறுகிறார்கள். இந்த தலத்தில் சுவாமியே ஆலமரத்தின் வடிவில் இருப்பதால் இதனை குருஸ்தலமாகவும் கருதலாம். இவ்வாலயத்தில் பெண்கள் தங்களது முடி வளர்வதற்காக
தென்னங்கீற்றிலிருந்து தென்னங்குச்சியால் செய்த விளக்கமாறுகளை காணிக்கையாக செலுத்துகின்றனர். கார்த்திகை மாதம் திங்கள் கிழமைகளில் இந்த திருக்கோவிலில் சோமவார திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. கார்த்திகை கடைசி திங்கள் கடை சோமவாரமாக கொண்டாடப்படுகிறது. கடைசி சோமவார தினத்தன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் நின்று இறைவனை தரிசித்து செல்கின்றனர். இந்நாளை தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு ஊர்களில் இருந்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. இப்பகுதியில் இது ஒரு மிகப்பெரிய திருவிழா எனலாம். இந்த ஆலயத்திற்கு அருகிலேயே மற்றொரு சிவஸ்தலமான ஸ்ரீ திருமங்கல நாயகி சமேத ஸ்ரீ நாகநாத சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் ராகுஸ்தலமான திருநாகேஸ்வரத்தில் உள்ள நாகநாதர் இங்கு எழுந்தருளி அருள்பாலிப்பதாக கூறப்படுகிறது. இது ராகுதோஷ நிவர்த்தி ஸ்தலமாக கருதப்படுகிறது. ராகு திசை, ராகு புத்தி, ராகுவால் பாதிப்பு உள்ளவர்கள் இங்கு ராகுகால பூஜை செய்து தோஷ நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிறு தோறும் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை ராகுகால பூஜை நடைபெறுகிறது. பக்தர்கள் கலந்து கொள்ளலாம். இந்த ஆலயத்தில் நந்தி தேவருக்கு பிரதோஷ பூஜைகள், கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமி பூஜைகள், கிருத்திகை மற்றும் சஷ்டி தினங்களில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள், விநாயகப் பெருமானுக்கு தேய்பிரை சதுர்த்தி தினத்தில் பூஜைகள் செய்யப்படுகிறது. அதேபோல பௌர்ணமி திதியில் சிவபெருமானுக்கு அபிஷேகமும் பூஜைகளும் நடைபெறுகிறது. இந்த மேற்கண்ட பூஜைகளில் பக்தர்கள் கலந்து கொள்ளலாம். இந்த தலத்திற்கு மிக அருகிலேயே அமைந்துள்ளது மற்றொரு ஸ்தலமான ஸ்ரீ பிடாரி அம்மன் உடனுரை ஸ்ரீ பாலடியார் எனப்படும் ஸ்ரீ பாலடி காத்தவராயர் கோயில். இது இப்பகுதியில் பல்லாயிரக்கணக்கானோருக்கு குலதெய்வமாக விளங்குகிறது. வெள்ளிக்கிழமைகளில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்கின்றார்கள். இங்கு பூத கணங்கள் துவார பாலகர்களாக இருக்கின்றார்கள். சப்த கன்னிகைகள், மின்னடியான், தூண்டில்காரன் சுவாமி, குதிரை என காவல் தெய்வங்கள் காவல் புரிகின்றன. இந்த ஆலயம் பட்டுக்கோட்டையிலிருந்து சுமார் 14 கிலோமீட்டர் தொலைவில் முத்துப்பேட்டை செல்லும் சாலையில் அமைந்துள்ளது. அருகிலுள்ள ரயில் நிலையம் முத்துப்பேட்டை சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அல்லது 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தஞ்சாவூர் ரயில் சந்திப்பு. அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி. இந்த ஆலயத்திற்கான லொகேஷன் லிங்க் மற்றும் தொலைபேசி எண் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் இந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். நன்மைகள் யாவும் விளையட்டும். ஓம் நமச்சிவாய.